Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He restores my soul. இன்றைக்கு மனதிலே சோர்வுற்று கலங்கி போய் மனதிலே நம்பிக்கை இழந்து துக்கத்தினாலும் கவலையினாலும் பாரங்களாலும் அமிழ்த்தப்பட்டு நசுக்கப்பட்டு இப்படியாய் மனதிலே சோர்வுற்று கலங்கி போய் இருக்கிற மக்களை எப்படி தேவன் தூக்கி நிறுத்துகிறார். நல்ல மெய்ப்பராகிய நம்முடைய இயேசு எப்படி விசுவாசிகளாகிய நாம் சோர்ந்து போய் கலங்கி போய் உள்ளத்திலே நம்பிக்கை இழந்து கிடக்கிற வேளையிலே ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி தேற்றுகிறாரோ அதுபோலவே நம்மை எப்படி தேற்றுகிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஆடை புரிஞ்சு கொண்டாதான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். இவர் ஆடை பற்றி சொல்லல. அவர் என்ன சொல்றார்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி இவருக்கு நடந்த ஒன்றை சொல்லுகிறார். ஆடை பற்றி இங்க சொல்லல. ஆடு ஒரு வர்ணனைக்காக உபயோகப்படுத்தப்படுகிறது தான். ஆனா அந்த வர்ணனையை புரிந்து கொண்டால்தான் நமக்கு எப்படி தேற்றுகிறார் என்பது விளங்கும். அவர் தன்னை பற்றி பேசுகிறார். தன்னை இயேசு எப்படி தேற்றக்கூடியவர், எப்படி மனச்சோர்வுகளை கலக்கங்களை நீக்கி எப்படி திரும்பவும் எழுந்து நாம் ஜீவித்து நாம் இந்த உலகத்திலே வாழும்படியாக ஆண்டவர் மெய்ப்பர் நமக்கு வழிவகுக்கிறார் என்பதை அவர் காண்பிக்கிறார். முதலாவது நம்ம ஆட்டை புரிந்துக்குவோம், அப்பதான் மனுஷனை புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் அந்த வர்ணனை. ஆடை முதல்ல புரிந்து கொள்வோம். ஆடு நமக்கு வழங்காத அநேகம் பேருக்கு. நானும் ஆடு மேய்க்கிறவன் இல்ல, நானும் படிச்சுதான் தெரிஞ்சு கொள்றேன் ஆடை பற்றி. ஆனா படிக்க படிக்க தான் தெரியுது ஏன் இந்த ஆட்டை குறித்து மெய்ப்பனை பற்றி அவர் சொன்னார் என்று. ஏனென்றால் அதுல பெரிய விவரங்கள் அடங்கி இருக்கிறது. ஆடுகள் மத்தியிலே காஸ்ட் டவுன் ஷீப் அல்லது கலங்கி போய் நாம் எப்படி இருக்கிறோமோ உள்ளத்துல, அதுபோல விழுந்து போய் இருக்கிற ஆடுகள், விழுந்து விட்டு எந்திரிக்க முடியாத ஆடுகள் இருக்குமாம் மந்தைகள்ல. காஸ்ட் டவுன் ஷீப் என்று அதுக்கு பெயர். எங்கேயாவது போய் ஒரு நல்ல கொஞ்சம் பள்ளமா இருக்கிற இடமா பார்த்து லேசா பள்ளமா இருக்கிற இடமா பார்த்து படுக்குமா ஆடுகள். ஏனென்றால் அங்க படுத்தா கொஞ்சம் நல்லா மெத்த மாதிரி இருக்கும்னு சொல்லி படுத்தா சில தடியா கொழுகொழுன்னு இருக்கிற ஆடுகள் படுத்து திரும்ப எந்திரிக்க முயலும் போது எந்திரிக்காமல் காலில் எந்திரிச்சு நிக்க முடியாமல் அப்படியே மல்லாந்து போயிடுமா. மல்லாந்து கிடக்கும் போது அதுகளுக்குள்ள ஒரு பயம், ஐயோ என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு நிக்க தெரியாத அந்த ஆடுகளுக்கு. மல்லாந்து இப்படி கிடக்கும் போது அந்த ஆடுகளுக்கு எந்திரிச்சு நிக்க தெரியாம தடதடன் கால்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தலையை உதறிக்கிட்டு ஓன்னு கத்துமா சில நேரத்தில். ஆனால் அதற்கு எழுந்து நிற்க தெரியாது. அது இப்படியே கிடக்க கிடக்க நேரம் ஆக ஆக அதனுடைய பயமும் பீதியும் அதிகமாகி விடுகிறது. அதுக்கு என்னமோ ஆயிடுச்சு நம்ம தலைகளா கிடக்கிறோம், நம்மால திருப்ப எந்திரிச்சு நிக்க முடியாது போல இருக்கேன்னு சொல்லி அது மிகவும் கஷ்டப்படுமாம் ஆடு. அதைத்தான் காஸ்ட் டவுன் ஷீப் என்று சொல்லுகிறார்கள். இப்படி கிடக்கும் போது கொஞ்ச நேரம் அப்படி கிடந்ததுன்னா, ரொம்ப சூடான காலத்தில் வெயில் அதிகமா இருக்கிற நேரத்தில் ஆடுகள் அப்படி கடந்ததுன்னா சில நேரத்தில் சில மணி நேரங்களில் கூட செத்து போயிடுமா ஆடுகள். அந்த அளவுக்கு அவைகள் பாதிக்கப்படும். ஆகையால் இந்த மெய்ப்பர்கள் எப்போதும் அப்படிப்பட்ட ஆடுகளுக்காக பார்த்து கொண்டே இருப்பார்களாம். ஏதாவது ஒன்று தவறி எங்கேயா விழுந்து போய் இப்படி கிடக்குமா, அதுக்காக மெய்ப்பர்கள் எப்போதும் கவனமாய் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு ஆடு அப்படி கிடந்ததுன்னா சில மணி நேரம் கவனிக்காமல் விட்டு விட்டால் அவைகள் செத்தே போய்விடும். ஆகையால் தான் தினந்தோறும் மெய்ப்பன் ஆடுகளை எண்ணுகிறானாம், அடிக்கடி எண்ணுவானாம் ஆடுகளை. ஒரு 100 ஆடு இருந்துச்சு. அதுக்காக தான் இயேசு அந்த கதையை சொன்னார். 100 ஆடுகளுடையவன் ஒன்றை காணாம போட்டு விட்டு 99 இருக்கிறத பார்க்கிறான். 99 விட்டு விட்டு அந்த ஒன்றின் பின்னாலே ஓடுகிறான். அந்த கதை எங்கிருந்து வந்ததாம்? இப்படிதான் நடக்குமாம். 100 ஆடுகள் இருந்தால் திடீரென்று எண்ணி பார்த்தா 99 தான் இருக்குமா. ஏன்னா இன்னொன்னு எங்கேயோ படுத்திருந்த இடத்துல மல்லாந்து போய் திரும்ப எந்திரிக்க முடியாம அப்படியே பதறி போய் அதை கிடந்து கொண்டிருக்கும். யாராவது போய் உதவி செய்யவில்லை என்றால் அந்த ஆட்டினுடைய ஜீவனே போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். எப்படி அது அந்த இடத்துல போய் அப்படி சேருதுன்னு சொன்னா,
அந்த பள்ளமான சொகுசான இடத்துல போய் படுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அது போய் படுக்கும்போது அப்படியே அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அது அப்படியே மாறி போய் மல்லாந்து போய் திரும்ப அது எப்படி தன்னுடைய காலில் நிக்கிறது என்று தெரியாமல் அது அவதிப்பட்டு கொண்டு இப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்குமா. கொஞ்சம் நகரலாம் அல்லது எழுந்திருக்கலாம் என்று பார்க்கும்போது அதுக்கு இன்னும் அதிகமாக தான் பிரச்சனை உண்டாகுது. இன்னும் அது நல்லா செங்குத்து அப்படி மேலே பார்க்குற மாதிரி படுத்துருது, ஒண்ணுமே முடிகிறது இல்லை அதுக்கு. இப்படிப்பட்ட ஆடுகளை கவனிக்க வேண்டியது மெய்ப்பனுடைய விசேஷமான ஒரு வேலை என்று சொல்லுகிறார்கள். மெய்ப்பன் அதற்காக தேடிக்கொண்டிருப்பாராம். இப்படி இந்த ஆடுகள் இப்படி கிடக்கும் போது மற்ற காட்டு மிருகங்கள் போன்றவைகள், ஈவன் வல்ச்சர்ஸ், இந்த கழுகுகள் போன்ற பறவைகள், இவைகளெல்லாம் வந்து இதை தாக்குமாம் இந்த ஆட்டை. ஆகையால் மெய்ப்பன் கொஞ்ச நேரம் ஒரு ஆட்டை காணவில்லை என்றால் நிச்சயமாக அது எங்கேயோ போய் மல்லாந்து கிடக்கிறது, எழுந்திருக்க முடியாத நிலையிலே படுத்து கிடக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அந்த ஆட்டை தேட ஆரம்பிப்பாராம். அந்த மெய்ப்பனுக்குள்ளே ஒரு பயமும் ஒரு கலக்கமும் ஏற்படுமாம். அந்த ஆட்டை தேடி ஓடுவானாம். சில நேரத்தில் தூரத்தில் அந்த ஆட்டை பார்ப்பானாம். அந்த ஆட்டை பார்த்து விட்டு ஐயோ செத்து போச்சோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட பக்கத்தில் ஓடி போய் பார்த்தால் சில நேரத்தில் அது அப்படியே கிடக்குமா உயிரோட. ஆனா அதை டக்குன்னு எந்திரிச்சு நிக்க வைக்க முடியாது. எந்திரிச்சு அப்படியே நேர காலில் நிக்க வச்சு ஓடுன்னு சொல்லவும் முடியாதாம். அதை எழுந்து காலில் நிக்க வச்சு 2 கால்களுக்கு நடுவில் அந்த ஆட்டை நிக்க வச்சு காலில் பிடிச்சிக்கிட்டு அந்த கால்களை நீவி விடுவாராம், அப்படியே தேய்ச்சி விடுவாராம். ஏனென்றால் இது இப்படி படுத்து கிடக்கும் போது ரத்த ஓட்டமே இல்லாம போயிடுது கால்களுக்கு. ஆகையால் கால்கள்லாம் மறுத்து போய் உணர்வு இல்லாம போய் காலில் நிக்க வச்சா நிக்க முடியாம பொத்து கீழே திரும்ப விழுமா. அதனால தன்னுடைய கால்களுக்கு நடுவே ஆடுகள் நிக்க வச்சு கொண்டு அந்த கால்களை தடவி கொடுத்து அதை சரி பண்ணுவாராம். ரொம்ப நேரம் அதை வேலை செய்து கொண்டிருக்கணுமா. அந்த கால்களை தடவி 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 கொடுத்து பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து லேசா நடக்குமா, நொண்டி நொண்டி நடக்குமா, திரும்பவும் பொத்துன்னு விழுவுமா, திரும்பவும் எடுத்து தடவி தடவி கொடுத்து திரும்பவும் நடக்க வைப்பாராம். இப்படி பண்ணி 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 அது பிறகு நல்லா நடக்க ஆரம்பிச்சு மற்ற ஆடுகளோடு சேர்ந்து சர்வசாதாரணமா அதுவும் போய் கொண்டிருக்குமாம். இதுதான் ஆடுகளுடைய கதை. காஸ்ட் டவுன் ஷீப், எழுந்திருக்க முடியாத அளவிலே கீழே விழுந்து போய் மல்லாந்து கிடக்கிற ஆடுகளுடைய கதை. மனுஷருடைய கதையும் அப்படிதான் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சென்று கொண்டிருக்கிற வேளையிலே அநேக நேரங்களிலே நமக்கு நடக்கிற சில சம்பவங்கள் நிமித்தமாக, நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சில காரியங்கள் நிமித்தமாக நமக்குள்ளாக மன சோர்வுகள் ஏற்படுகிறது, நமக்குள்ளாக மன கலக்கங்கள் ஏற்படுகிறது, பயங்கள் ஏற்படுகிறது, நமக்குள்ளாக பலவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நாம் கலங்கி போய் தவிக்கிறவர்களாகி ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து நாம் அப்படியே கிடக்கிறோம். இந்த சோர்விலே மூழ்கி போகிறோம். மன சோர்விலே கலக்கத்திலே நாம் அப்படியே கிடக்கிறவர்களாயிருக்கிறோம். காஸ்ட் டவுன் ஷீப் ஆகிடுறோம் நம்ம. அதை குறித்து சங்கீதம் 42 மிகவும் அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிப்போம். 42வது சங்கீதம் 11வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கலங்கி போயிருக்கிற உள்ளத்தை குறித்து இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் அருமையாய் சொல்லி இருக்கிறது, my soul why art thou cast down? ஏன் இப்படி சோர்ந்து கலங்கி போய் தவித்து போய் மன சோர்வடைந்து இப்படி ஒரு சோர்வான நிலையில கிடக்கிறாய்? எண்ணி பாருங்கள், எத்தனை பேர் நம்முடைய சோர்வான நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சில நேரங்களில் மனசோர்வு நமக்கு எவ்வளவு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது, மனசோர்விலே நாம் எப்படி அநேக நேரங்களில் தவித்திருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். என் ஆத்மாவே நீ ஏன் உனக்குள் மனசோர்வடைந்து கலக்கம் அடைந்து இப்படி விழுந்து போன ஆட்டை போல தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்.